கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவரின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு சிகிச்சையில் இருக்கும் மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து சம்பவத்தின் பின்னணியையும் காவல்துறையினரிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவரின் உடல்நிலை சீராக உள்ளது என்று தெரிவித்தார். மருத்துவர் பாலாஜியிடம் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் மகன் தனது தாய்க்கு நோய் குணமாகவில்லை என்ற ஆத்திரத்தில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், சிகிச்சை அளித்தும் தாய் குணமடையாததாலும் உணர்ச்சி வேகத்தில் கையில் வைத்திருந்த கத்தியால் மருத்துவரை குத்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆனா இது தவறுதலான ஒரு புரிதல். வேற யாரோ இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அதனால அவர் கோபம் அடைஞ்சு குத்தந்தா சொல்றாங்க. எனவே இப்ப போலீசார் காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இணை ஆணையர் வந்திருக்காங்க, டிசி ஏசி எல்லாமே இங்க இருக்கிறாங்க. அவங்களும் இணை ஆணையரும் ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தாங்க. அவர் இப்ப நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபா இது வரைக்கும் சேஃபா இருக்காரு. ஏற்கனவே அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு இது இருந்தாலும் கூட இப்போ பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அதை தொடர்ந்து கண்காணிப்பு